கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் இந்த சீகன் பைபிள் இன்ஸ்டியூட்டுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அங்கே சொன்னப்பட ஐயா உள்ளிட்ட பாஸ்டர்மா மற்றும் உடன் ஊழியர்கள், வந்திருக்க தேவ ஊழியர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் யாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அநேகம் வரல, புதன்கிழமைன்றதை மறந்துட்டாங்களா தரல. சரி, இப்போ லேட்டாக தான் வருவான்னு நினைக்கிறேன். இவங்க லேட்டாக வராங்க, நான் லேட்டாக வரேன். ஆனால் நான் லேட்டாக வரேன், நீங்கள் லேட்டாக வரேன். சரி, கர்த்தர் நாமம் மகிமை போடுவதாக. இப்போ தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை ஆய்வு செய்து கொண்டு வருகிறோம். அது குறிப்பாக முத்திரைகள், 7 முத்திரைகளை குறித்து நம்ம ஆய்வு செய்து வரோம். கடந்த வகுப்பில் 5ஆம் முத்திரை குறித்து நாம் கொஞ்சம் காரியங்களை ஆய்வு செய்தோம். 5ஆம் முத்திரை அதில் பார்த்தீங்கன்னா கேலியனஸ்னு ஒரு அரசனை குறித்து பார்ப்போம். ரோம பேரரசன். அவன் காலத்தில் தான் சுவிசேஷத்துக்கு அவனுடைய ஆட்சி சாதகமாக இருந்தது. கிறிஸ்தவர்கள் பதவி கிடைத்தது. பெரிய பெரிய சபைகள் கட்டினார்கள் சொன்னேன். இன்னைக்கு பாருங்க, பெரிய சபைகள்லாம் கட்டப்படுகிறது. இப்போ சென்னையிலே பார்த்தீங்கன்னா இந்த பல்லாவரம் ரேடியனோட 25,000 பேர் உட்காரக்கூடிய ஒரு சபையை யாரும் முடிச்சுட்டாங்க கட்டி. பாண்டிச்சேரியில் ஒரு 20,000 பேர். நானும் சொன்ன பழையாக போயிருக்கோம். நான் சில தடவை பிரசங்கித்திருக்கிறேன். வர நாட்களே அங்கே நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன். அங்கே ஒரு 20,000 பேர் உட்காரக்கூடிய ஒரு சர்ச் இருக்கு, உணவு கடையில் ஒரு இடத்துல. ஹைதராபாத், ஆந்திரா, தெலுங்கானா ஹைதராபாத்தில் 3 லட்சம் பேர் உட்காரக்கூடிய ஒரு சர்ச்சு. அப்போ இன்னைக்கு பெரிய பெரிய சபைகள் கட்டப்படுகிறது. அது காரணமே அதுக்கு திறந்த வாசல். ஒரு சர்ச்சு கட்டணும்னா இடம் வாங்கி அரசாங்கத்தில் போய் பிளான் வாங்கி இன்னைக்கு கட்டிடலாம். சர்ச்சு கட்டக்கூடாதுன்னு எங்கேயும் தடை இல்லை. அதுக்குரிய ஆவணங்கள் கொடுக்கணும். எப்படி வீடு கட்டும்போது ஒரு பிளான் வாங்கணும். சரி, எங்கே வேணால் ஜெபிக்கலாம். ஆனால் சபை என்பது நிறைய கூட்டம், ஜனம் திரள் கூடுகிற இடம் என்பதனால ஒரு விபத்தோ இல்லை ஒரு இயற்கை சீட்டம் வந்துட்டால் அவங்க பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக அரசாங்கம் சில வழிமுறைகளை வைத்திருக்காங்க. வழிபாட்டு சில மக்கள் கூடுகிற இடம். ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் போய் ஒரு ஃபயர் தீ அணைப்பு துறையில் போய் ஒரு பெர்மிஷன் வாங்கணும். அவங்க ஆய்வு செய்வாங்க. தீ பிடிச்சா இங்கேருந்து எப்படி தீ அணைப்பு வண்டி வருமா, ஒரு வண்டி கொண்டு தீ அணைக்க முடியுமா, அப்படிலாம் சரி பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஒரு போலீஸ் துறையை போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். இதெல்லாம் கொண்டு போய் கலெக்டர்கிட்ட கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார், தாசில்தாருடைய பரிந்துரையை ஏற்று அவர் என்ன பண்ணுவார், ஒரு நீங்கள் கட்டிக்கலாம், சபை கட்டிக்கலாம் அப்படின்னு. அப்புறம் கார்பரேஷன்லேயோ இல்லை பஞ்சாயத்துலேயோ முனிசிபாலிட்டி பிளான் தருவாங்க. அதான் நமக்கு சொல்றது. இன்னைக்கு எதுவும் தடை இல்லை. சர்ச்சை கட்டக்கூடாது, கர்த்தரை ஆராதிக்கூடாதுன்னு தடை இல்லை. நிறைய வதந்திகள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கூட, வீடுகளில் சபைகள் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி. ஆனால் உண்மை தன்மை என்னன்னா, வீடுகளில் ஜெபிக்கலாம். ஜெப வீட்டுக்கு அனுமதி இருக்கு. ஜெப வீட்டுக்கு பெர்மிஷன் தேவையில்லை. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பே இருக்கு, ஹைகோர்ட் தீர்ப்பே இருக்கு. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இதே இன்னைக்கு எப்படி இருக்கோ நிலைமை அதே மாதிரி தான் அன்றைக்கும் இருந்திருக்கு. நான் ஏற்கனவே போன வகுப்பில் சொன்னேன், கிபி 253 268 வரைக்கும். அப்புறம் எத்தனை வருஷம்? ஒரு 15 ஆண்டுகள். ஒரு 15 ஆண்டுகள் சபைலாம் கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அன்னைக்கு நான் சொன்னேன், நிக்கோமேடியான்னு ஒரு இடத்துல ரோம பேரரசோட அரண்மனைக்கு எதிலே பெரிய சர்ச் கட்டினாங்கன்னு சொன்னேன் போன வகுப்பில். நான் ரோம பேரரசர் சபையை அதிகமாக ஒடுக்கினார். அதிகமாக ஒரு 10-12 கோடி கர்த்தருடைய பிள்ளைகளை ஊழியரை கொண்டது ரோம பேரரசு தான். பைபிளை பைபிளை அழிச்சு போட்டது அவங்க தான். சபைகள் இடித்து போட்டது அவங்க தான். ஆனால் அந்த காலகட்டத்தில் கர்த்தர் ஒரு பட்சிக்கிற ஒரு ரோம பேரரசுக்கு தந்து ஒரு பட்சணத்தை கர்த்தர் கொடுக்குறார். ஏன்னா
சிம்சன் சொல்றான், சிங்கத்துக்கிட்ட எனக்கு என்ன கிடைச்சது, எனக்கு கொள்ள வந்த சிங்கத்துக்கிட்ட எனக்கு சாப்பாடு கிடைச்சதுன்றான். அதே மாதிரிதான் சபையை பட்சித்த ரோம பேரரசுக்கு வந்து ஒரு பட்சணத்தை, ஒரு மதுரத்தை கர்த்தர் ஒரு நல்ல ஒரு அரசனை எழுப்பி கொடுக்கிறார். அவன் பேர் தான் கேலியனஸ் என்று பார்த்தோம். 15 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் சபைக்கெல்லாம், கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் செலவு கொடுத்தான். அவங்கள வந்து கொள்ளலை, தடுக்கலை. கிறிஸ்தவர்கள் அதனால என்ன பண்ணாங்க, இராணுவத்திலாம் வந்துட்டாங்க, பதவியில் வந்துட்டாங்க, செனட்டர்களாக கூட வந்துட்டாங்க. செனட்டர் என்பது எம்பிக்கள். அன்னைக்கு ரோம பேரரசில் 600 எம்பிக்கள் இருப்பார்கள். பாராளுமன்றம் இருந்தது. எப்படி இந்தியாவில் நம்ம பிரதமரும் மந்திரிகளும் அப்புறம் பாராளுமன்றமும் சேர்ந்து தானே இந்தியாவை ஆளுது, அதே மாதிரி தான் அன்னைக்கு ரோம பேரரசில் செனட் சபை இருந்தது. செனட் என்ன, பாராளுமன்றம் சொல்கிறோம் ஊரில், அங்கே செனட். அந்த செனட் எங்கன்னா அமெரிக்காவில் இருக்கு. அமெரிக்கா தான் இன்னைக்கு ரோம பேரரசு, அங்கேதான் செனட் இருக்கிறது. அப்போ செனட்டர்களாகவும் கூட இருந்தாங்க, சக்தி வாய்ந்த ஆட்களாக இருந்தார்கள், ஆளுகள் இருந்தாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ எம்எல்ஏக்கள் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவன் 20% மேலே இருப்பான், நிச்சயமாக இருப்பான். 20% மேலே பேர் மாற்றிக்க மாட்டான். அவன் பேர் வந்து முருகன் இருக்கும், ஆனால் ஊழிய செய்வான், பாஸ்டராக இருப்பான். மார்க்கின் மாற்றிருப்பான், இல்லைன்னா மார்க் முருகனாக இருப்பான். ஆனால் ஆதாரில் மாறி இருக்காது, ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் மாறி இருக்காது, அவங்க எஸ்எட்டில் மாற்றிக்க மாட்டாங்க. அவர் இந்திய அரசு அந்த அந்த ரெக்கார்டில் அவர் யாரு, முருகன். புரியுதா நான் சொல்றது? அப்படி பார்த்தா 20% மேலே இருப்பான் கிறிஸ்தவன் தமிழ்நாட்டில். இன்னைக்கே இல்லை, ஆனால் அன்றைக்கு அப்படி இல்லை. சக்தி வாய்ந்த ஆட்களாக கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். அரசாங்கத்தில் இருந்தாங்க, செனட்டில் இருந்தாங்க. ஒரு 15 வயசு ஆட்சி, அதில் பெரிய மாற்றம் வந்தது. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 5ஆம் முத்திரை வாங்க, இந்த வசனத்தை வாசிச்சலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 9 5ஆம் முத்திரையை ஆண்டவர் உடைத்த பொழுது எதிர்காலத்தில் நடக்கப் போகிற ஒரு காரியத்தை யோவான் காண்கிறான். இரத்த சாட்சியை மறித்த பல லட்சம் ஆத்மாக்களை பரதீசில் பார்க்கிறான். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரதீஸ் எங்க இருக்கலாம் பார்த்தோம். பரதீஸ் எங்க இருக்கு? 3ஆவது வானத்தில் இருக்கு. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டது. பரதீசை பத்தி பழைய பாட்டில் இல்லை, லூக்கால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வலது பக்கத்தில் இருந்த குற்றவாளி, சிலுவையில் அவரோடு அறையப்பட்ட குற்றவாளி பேர் திஸ்மாஸ். என்னது? திஸ்மாஸ். அவனை தான் சொன்னா இன்னைக்கு என்னோட கூட பரதேசியில் இருப்பான். பரதேசியும் அன்னைக்கு பாதாளம் ஒரே இடத்துல தான் இருந்தது. லூக்கா 16 வாசிக்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா மோசே காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அது ஓமானம் இல்லை, அனைவரும் ஓமானன்றாங்க. ஓமானம் கிடையாது. மோசே காலத்தில் நடந்த, பைபிளே இருக்கு விட இஷ்டத்தை ஏதாவது சொல்லிடுறது ஓமானம் அது இதுன்னு. பைபிளை போட்டு மோசே தீர்க்கதரிசிகள் பூமியில் இருக்காங்கப்பா, அவங்க இருக்கிற காலத்துல நடந்தது. அப்ப மோசே வாழ்ந்த தீர்க்கதரிசி மோசே வாழ்ந்த காலத்துல நடந்தது. மோசே பார்த்தீங்கன்னா 1445 முதல் 1405 வரைக்கும் ஊழியம் செஞ்சான். 40 வருஷம். மோசே குறித்து நம்ம நிறைய ஆய்வு செஞ்சிருக்கோம். அவன் ஒரு 22 வருஷம் எகிப்தை ஆளுகை செய்கிறவனா இருந்தான். ஏன்னா நான் பார்க்கணும், அப்போஸ்தலர் 7 அவன் வாக்கிலும் செயலிலும் வல்லவனாக இருந்தான். எபிரேயர் 11 பார்க்கணும், அவன் இளவரசனாக இருந்தான். அவனுக்கு ஏராளமாக பொக்கிஷம் இருந்தது, ஆளுகை இருந்தது. தெளிவாக இருக்கு பைபிள்ல. ஆனால் சுருக்கமாக இருக்கு. நீ வரலாறு பற்றி பார்த்தீங்கன்னா, தொல்லியல் துறை ஆய்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தெளிவாக கிளாஸ் எடுத்திருக்கேன், ரொம்ப தெளிவாக எடுத்திருக்கேன்.
எங்கெங்க மோசை சம்மந்தப்பட்ட ஆதாரங்கள், கல்வெட்டுகள், எகிப்தில் லக்சர்னு ஒரு இடத்துல, அப்புறம் கர்நாக்னு ஒரு இடத்துல, அங்கே இருக்கிற பிரமிட்களுக்குள்ள நிறைய ஆதாரங்கள், கல்வெட்டுகள், அப்புறம் எந்தெந்த மியூசியத்தில் இருக்கு, யார் யார் எந்த வருஷம் எல்லாம் கண்டுபிடித்தாங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருக்கேன்னா இல்லையா? நோட்ஸ்லாம் இருக்கா உங்ககிட்ட? மோசை பேர் வந்து மோசே செரன் மட். 22 வருஷம் ஆண்டான். 27 வயசுல ஆப்பிரிக்காவே பிடிச்சான். ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா 3 கண்டத்தை ஆண்டான். அவங்க அம்மா வளர்ப்பு தாய் பேர் ஹட்ஷெப்சூட். ஏற்கனவே எடுத்துருக்காங்க. ஹட்ஷெப்சூட் பெரிய வரலாறு நம்ம பார்த்துருக்கோம். அந்த அம்மாவுடைய டெட் பாடி அதை பதப்படுத்தி வச்சிருக்காங்க, மம்மி. நம்ம பிள்ளைகளெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கிறேன், நீ அம்மான்னு கூப்பிடாத மம்மின்னு கூப்பிடுன்னு சொல்லி கொடுக்குறோம்ல. மம்மினா டெட் பாடின்னு அர்த்தம். மாமனா தான் இங்கிலீஷ்ல அம்மா. அதை மாற்றி மாமன்னு சொல்லி கொடுங்க, சரியா? மம்மி மம்மினா அப்புறம் எப்படி கூப்பிடுறவனே, செவமே, செத்த செவமே அப்படின்றான். டெட் பாடியே. அப்போ மாம் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுங்க. பிள்ளைங்களாம் அம்மா எப்படி கொடுங்க? மாம். வெள்ளக்காரன் தான் கூப்பிடுறான். அப்ப இந்த மம்மி, மோசையுடைய மாமுடைய மம்மி எங்க இருக்குன்னா எகிப்துல கேரோ மியூசியத்தில் இருக்கு. 1903 தான் அதை எடுத்தாங்க, கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கும் மோசையுடைய வளர்ப்பு தாய் எங்க இருந்து எடுத்தா? நைல் நதியில இருந்து எடுத்தால. அவன் உடம்பு இருக்கு இன்னைக்கும். மோசே பார்த்தீங்கன்னா அவன் தந்தையை மறிச்சிட்டாரு. அவர் தான் பார்வோன். அவர் தான் தட்மோசே 2. அவர் பேர் தட்மோசே 2. அதனாலதான் இவர் மோசேன்னு பேர் வைக்கிறாங்க. வம்சம், இந்த வம்சத்தின் பேர். இவன் பேர் செரன்மெட் மோசே. அவன் பேரு 22 வருஷம். அவங்க அப்பா இறந்தவொடனே இவன் தான் ஆட்சிக்கு வரணும். எல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஏன்னா வளர்ப்பு பிள்ளையை ஏற்றுக்க மாட்டேங்கிறான். அப்போ அந்த அந்த பார்வோனுக்கு எகிப்து அரசருக்கு ஒரு 8 மாசம் குழந்தை, ஒரு ஆம்பளை பிள்ளை, வேற ஒரு மனைவி மூலமாய், கானானியர் பெண் மூலமாய். ஏன்னா அந்த காலத்து ராஜாக்கள் நிறைய கல்யாணம் பண்ணாங்க. ஒரு பையன் இருக்குன்னா அவன் பெருசாக வரைக்கும் மோசை கையில கொடுக்குறாங்க. ஆளுகை இந்த இவ கையில ஹட்ஷெப்சூட், மோசையுடைய தாயார் அவ தான் மகாராணி கையில கொடுக்குறாங்க. பெண் பார்வன் அவ தான். அவ சும்மா உட்கார்ந்து இருந்தான். மகன் தான் எல்லாம் செஞ்சான். இப்போ நம்ம சென்னையில நிறைய பெண் கவுன்சிலர் இருக்காங்க. அவங்களாம் சும்மா உட்காந்துக்கிறாங்க. அவங்க புருஷனும் பிள்ளைங்களும் ஆடுன்னு ஆடுறாங்க. அவங்க அட்டோலியம் தாங்க முடியல. கரெக்டு தான் நான் சொல்றது. சகோதரிகள் வந்து அவங்களுக்கு ஆளுக வேணும்னு சொல்லி அரசாங்கம் நிறைய வந்து ஒதுக்கீடுலாம் பண்ணியிருக்கு. ஆனா அவர்கள் பாவம் வீட்டில் தான் இருக்காங்க. விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9-11 வரைக்கும் பார்த்தோம். இந்த முத்திரை, இந்த சம்பவம் வந்து எதிர்காலத்தில் நடக்க போறதை ஆண்டவர் யோவானுக்கு காண்பித்து கொடுக்கிறார். இந்த காரியத்தை யோவான் 95-96 கிபியில இந்த தரிசனத்தை பார்க்கலாம். இந்த முத்திரை கர்த்தரை உடைக்கிறத பார்க்கலாம். அப்ப யோவானுக்கு பார்த்தீங்கன்னா 89-90 வயது. பத்மத்தீவுல இருக்கிறான். பத்மத்தீவு எங்க இருக்கிறது? கிரேக்க தேசத்துல ஏஜியன் கடல் உள்ள இருக்கிற ஒரு தீவு. அன்னைக்கு அரவமற்ற ஒரு தீவு. ஆனா இன்னைக்கு அங்க ஒரு 5000 பேர் குடியிருக்கிறாங்க தீவுல. இன்னைக்கு வீடுகள்லாம் ஒரு 5000 பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு கிராமமா, ஒரு டவுனா இருக்கு. கத்தராமத்துக்கு சுத்துறோம். அப்போ அவன் ரத்த சாட்சியாய் மறிக்கிற ஒரு சம்பவத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். பெரிய ஒரு ரத்த சாட்சி மறிக்க போகிறார்கள். லட்சக்கணக்கில் ஒரு பெரிய உபத்திரம் வரும்போது அதுதான் கர்த்தர் நம்புறார். 5ஆம் முத்திரை உடைத்த போது அவனுக்கு காண்பித்து கொடுக்கிறார். நீ பாத்தீங்கன்னா இந்த முத்திரை, 5ஆம் முத்திரை சம்பவம் வந்து நடந்து முடிஞ்சிட்டு, அன்றைக்கு யோவான் இருந்த காலத்துல இருந்து கரெக்டா ஒரு 110 வருஷம் அப்படி காலகட்டத்தில் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. நீங்க பாத்தீங்கன்னா 303 கிபி முதல் 312 கிபி வரைக்கும் இந்த முத்திரை 5ஆம் முத்திரை காலம். நீங்க பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கிறிஸ்தவனுடைய ஆதிக்கம் வந்து விட்டது.
செனட்டர் எம்பிக்கெல்லாம் கிறிஸ்டியன் இருக்கிறாங்க, அதிகாரிகள் கிறிஸ்தவம் இருக்காங்க. நான் சொன்னேன் நிக்கோமேடியா என்பதுதான் அங்கதான் வந்து ரோம பேரரசருடைய நிக்கோமேடியா இங்க துருக்கியில இருக்கிறது. துருக்கி ரோம பேரரசு அன்னைக்கு துருக்கிய நிக்கோமேடியாவில இருந்து தான் அன்றைக்கு ரோம பேரரசன் உலகத்தை ஆண்டார். அப்போ அரண்மனைக்கு எதிரே பெரிய சபை கட்டப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ரோம பேரரசு அரண்மனைனா இன்னைக்கு எப்படி எதை சொல்லலாம்? ஒயிட் ஹவுஸ் சொல்லலாம். அமெரிக்காவில் ஒயிட் ஹவுஸ் எதிரே சர்ச்சை கட்ட முடியுமா? கட்ட முடியும். ஏன்னா இன்னைக்கு சுதந்திரம் இருக்கு, மத சுதந்திரம் இருக்கு. ஒயிட் ஹவுஸ் எதிரே நம்ம இயேசு அழைக்கிறார் ஸ்தாபனம் வந்து அவங்க ஒரு ஜப கோபுரம் வச்சிருக்காங்க ஒயிட் ஹவுஸ் எதிரே. டெல்லி பாராளுமன்றம் எதிரே வச்சிருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு? நம்ம இந்தியாவை சார்ந்த ஊழியர் அவர் டாக்டர் பால் தினகரன் ஐயா அங்கே ஒரு ஜபகோரம் அங்கே அவங்க கட்டி இருக்கிறாங்க. காரணம் மத சுதந்திரம். இன்னைக்கு கத்த திறந்த வாசல் அழைக்கிற ஒரு சில இடங்கள்ல பிரச்சனை இருக்கு. வட கொரியால இன்னைக்கு சுவிசேஷம் போக முடியாது. அதுக்கப்புறம் மாலத்தீவுல நம்ம ஸ்டடிக்கு வர தம்பி அங்கதான் வேலை செய்யறாரு. இப்போ அங்கே போயிட்டார். அது வரைக்கும் வந்துட்டு இருந்தார். அவர் பேர் நல்ல பேர் மறந்துட்டேன். தாமரக்கணி இல்ல, கரெக்டா? நீ கூட என்னோட போன்ல பேசினார். ஐயா ஒரு ஃபங்க்ஷன், ஐயா அந்த பிரதிஷ்டை கான்செக்ரேஷன் எப்போ என்னால் வர முடியாது, அவங்க செப்டம்பர்ல தான் லீவ் கிடைக்கும்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக பேசினார். வர அவருக்கு ஆசை. மாலத்தீவில் தான் இருக்காரு. மாலத்தீவில் பார்த்தீங்கன்னா அங்கே பைபிளை கொண்டு போக முடியாது, அந்த சுவிசேஷம் சொல்ல முடியாது. அவங்க ரகசியமாக வீட்டில் கூடி போக மாட்டாங்க. ரகசியமாக வீட்டில் அரெஸ்ட் பண்ணுவாங்க. பைபிள் வச்சுருந்தா அரெஸ்ட்டு, ஜாம் பண்ணால் அரெஸ்ட்டு, ஆராதனை நடத்தினா அரெஸ்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கும் அப்படி இரும்புத்துறை நாடுகள் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் இருக்குது, ஒன்று ரெண்டு இருக்குது. சைனாவில் எப்படின்னா ஏற்கனவே இருக்கிற சபைகள் இருக்கலாம், இன்னும் புதுசாக ஒரு சர்ச்சை கிடையாது. ஏற்கனவே பழைய சர்ச்சைகள் இருக்கலாம், ஆனால் புதுசாக எந்த சர்ச்சும் கிடையாது. அப்போ கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ சைனாவில் அண்டர் கிரவுண்ட் சர்ச்சா இருக்கு. சைனாவில் பார்த்தீங்கன்னா 25 கோடிக்கு மேலே கிறிஸ்தவன் இருக்காங்க. உலகத்தில் அதிக கிறிஸ்தவன் எங்கே இருக்காங்கன்னா சைனாவில் தான் இருக்காங்க. அதில் ஒரு 10 கோடி பேர் ஒரு செத்து போன ஆளாவது உயிரோடு எழுப்பிருப்பான். செத்து போன ஆளை உயிரோடு எழுப்பின ஊழியக்காரனே கிடையாதுயா நம்ம இந்திய தேசத்தில். ஆனால் அங்கே விசுவாசி என்ன பண்ணுறான்? ஜெபம் பண்ணலாம், கர்த்தர் என்ன பண்ணுறாரு? உயிரோடு எழுப்புறான். இப்போ நம்ம எப்படின்னா நம்ம வந்து ரொம்ப கெட்டு போயிட்டோம். நமக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், உன்னை ஆசீர்வதிப்பார், நீ பெருகுவாய் அப்படி பிரசங்கம் பண்ணாதான் ஒத்துக்கிறாங்க. நம்ம ஆடலாம் உனக்கு 1000 மடங்கு ஆசீர்வாதம், ரெட்டிப்பான நன்மை, வெறும் பிளஸ்ஸிங் 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 பிளஸ்ஸிங். காலையில் நம்ம ஆடு என்ன பண்ணா யூடியூப்ல அப்படி பிளஸ்ஸிங்னா தான் பார்க்குறான். இப்போ நம்மளை மாதிரி அவனை டீச் பண்ண மூடிடுறான், டக்குன்னு ஆஃப் பண்ணிடுறான், பார்க்க மாட்டேங்கான். ஆனால் சைனாவில் அப்படி இல்லை, எல்லாருக்கும் பைபிள் மனப்பாடமாக தெரியும். வேதம் சொல்லு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, சத்தியம் தான் உள்ளதா இருக்கும். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். நீங்க பாருங்க, இஸ்ரேல் ஜனங்க, யூதா ஜனங்க ஆசீர்வாதம் 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 கேட்டு கேட்டு கடைசி சிறையில் போய் பாபிலோன்ல போய் செத்துட்டான். சிறையில் கொண்டு போயிடும். ஆசீர்வாதம் 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 ஆசீர்வாதம், ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? வசனம் சத்தியம் தான் நம்மளை விடுதலையாக்கும். சிறையிருப்பு மாற்றுறது சத்தியம் தான். எத்தனாமத்துக்கு சுத்துறோம். அப்போ சைனால சத்தியம். அங்க வந்து பெரிய நம்ம தம்பி இங்க பேண்ட் மியூசிக்லாம் அடிச்சு நல்லா பாடுறோம். இங்க அங்க வரைக்கும் கேட்குது. அங்க மியூசிக்லாம் வாசிக்க முடியாது. உடனே ஜெயில் 3 வருஷம் போட்டுருவான். தம்பி சீகன்லாம் 7 வருஷம் போட்டுருவான். அவங்க மியூசிக் வாசிக்கிறான். எனக்கு 7 வருஷம் சீனாவில் பிரசங்கம் பண்ணனா, உங்களுக்குலாம் 3 வருஷம் உட்காந்து கேட்டதுனால. நம்ம ஒன்று அப்படி சட்டம் வந்தா யார் யார் சபைக்கு வருவான்னு தெரியல. கரெக்டா? இங்க அடி ஸ்பீக்கர்லாம் பயங்கரமா இருக்கு. நான் ஒரு சபைக்கு போனேன். சர்ச்சில் பாதி இடம் ஸ்பீக்கர் அடைச்சிருந்தியா, ஜனங்க உட்கார இடம் இல்லையா. ஸ்பீக்கர் பெரிய ஸ்பீக்கர் வச்சு அட்டு டம்மு புக்கு உள்ள இங்க இருதயத்துல அப்படியே பிடிக்குது. இன்னைக்கு நம்ம அடிக்கிறோம், நமக்கு சுதந்திரம் இருக்கு.
ஆனா சைனால ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாம் வைக்க முடியாது, ஒரு கீபோர்ட்லாம் வாசிக்க முடியாது, கம்பி பேடெல்லாம் வாசிக்க முடியாதுங்க. இப்படி பாக்கெட்ல மைக் வச்சுலாம் பேச முடியாது. ரகசியமான கர்த்தரை ஆராதிக்கிறார். ஆனா எல்லாருக்கும் மனப்பாடமா பைபிள் தெரியும். வேதத்தை நீ அறிஞ்சா, வேதம் சொல்லுது பணமுமே ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒழிந்து போகாது. எல்லா படிப்பும் ஒழிஞ்சிடும். ஆனா வசனம் அங்கேயும் இருக்கும். நித்திய ஜீவனே வசனம் உண்டு. மனுஷன் 40 நாள் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயில வார்த்தையினால படைப்பான். நமக்கு படைப்பே இதுலதான் இருக்கு. இது தெரிய மாட்டேங்குது, இது தெரியல. இதை யாரும் நீங்க பாருங்க, சர்ச்சுக்கு வந்து பெரிய பெரிய சபைகள், ஐயா சபையை ஃபுல்லா நிரம்பி வடியும் சண்டையில, அது வரைக்கும் வந்திருப்பாங்க. ஆனா ஸ்டடிக்கு யார் வரா? ரொம்ப குறைவுதான். கரெக்டு தான் நான் சொல்றது, சொல்றது ரைட்டா தப்பா? சரியா அவன் போன் அடிப்பாங்க, அங்க ஒருத்தன் வருவான் நேசமா, ஒரு பேக்கெட்ல மைக் வச்சுப்பான், ஏதாவது சொல்லுவான், கிபி கிமு. நம்ம யாருக்கே அந்த கிமு கிபிலாம். ஆனா இதுலதான் வந்து ஒரு பிழைப்பு இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் நித்திய ஜீவன் இருக்கிறது. நீ வசனத்தை ஆராயலாம், பரவாயில்ல, செக் மாட்டார் ஆண்டவர். வெறும் ஆசீர்வாதம் 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 அப்படியே கேட்டு இருந்தா நரகம் தான். பரலோகம் கிடையவே, சத்தியம் நமக்கு தெரியணும். அதான் விடுதலை ஆக்கம். கர்த்தநாமத்துக்கு நான் உண்மையா தான் சொல்றேன், நான் யாரையும் சபிக்கல. நம்ம ஆளுங்கெல்லாம் காலையில எழுந்தவொடனே ஒரு 5 நிமிஷம் இன்றைய வார்த்தை அப்படின்னு ஒரு ஆசீர்வாதத்தை யாராவது பேசுனாங்கன்னா அதுதான் பார்ப்பாங்க. நீ பாருங்க, அதுதான் நிறைய பேர் பார்க்கறாங்க. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அதுவும் தேவைதான். ஆனா எல்லாத்துக்கும் மேல வேற வசனத்தை நம்ம என்ன பண்ணுமா, ஆராய்ந்து பார்த்தாலும் நித்திய ஜீவன் இருக்கு. அதனால தாவி சொன்னா, அநேக ஆயிரம் பொன்வெளியை பார்க்கணும், உடைய வேதம் தான் எனக்கு நலம். அவன் தாவீது அரசன், உலகத்தின் பாதி ஆண்டான். தாவீதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடி கிலோ தங்கம் வச்சிருந்தான். எத்தனை கிலோ தங்கம் வச்சிருந்தான்? 10 கோடி கிலோ அவன் தங்கம், அவ்வளவு சொத்து வச்சிருந்தான். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தங்க கடை நகையை போட்டா கூட அவ்வளவு சேராது, அவ்வளவு தங்கம் வச்சிருந்தான். பெரிய பணக்காரன். ஆனா அந்த தங்கத்தை விட வசனம் தான் எனக்கு நலம். அதனாலதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். கர்த்தர் நாமத்துக்கு சொல்றோம். அப்போ வேதத்தை நம்ம என்ன பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும். அல்லேலூயா. இன்னைக்கு பாராளுமன்றத்துக்கு எதிரே, ஒயிட் ஹவுஸ்க்கு எதிரான சபைகள் இருக்கிறது. நம்ம இந்திய ஊழியரே அங்க ஜெபகோபுரம் கட்டியிருக்காரு பாருங்க. கர்த்தர் நாமத்துக்கு சொல்றோம். அதே மாதிரிதான் இருந்தது. நான் சொன்னேன், ஒரு அரசன் பேரை சொன்னேன். என்ன பேரு? நான் சொன்ன அரசன் பேர் இன்னைக்கு கூட திருப்பி நினைவு போட்டேன், போன வகுப்புல எடுத்தேன். என்ன பேர் சொல்லுங்க? கலியனஸ். 5 வருஷம் ஆட்சி தான். அவன் ஃப்ரீயா விட்டுட்டான். ராஜா அரண்மனைக்கு எதிரே 20,000 பேர் உட்காரக்கூடிய ஒரு சபை கட்டப்பட்டது. 20,000 பேர் விசுவாசிகள். கொண்ட சபை. அது பேர் வந்து நிக்கம் மீடியா. பெரிய கட்டடம். ராஜா அரண்மனைக்கு, இம்பீரியல் பேலஸ்க்கு எதிரே இருந்தது. ராஜாவுடைய அரண்மனைக்கு எதிரே இருந்தது. இவன் இந்த கெலேனியஸ் மரிச்சு போன பிறகு கலியனஸ் தான் ரோம பேரரசன். அவன் வந்து 253 கிபியில இருந்து AD 268 AD கிபி. எத்தனை வருஷம் அது? 5 வருஷம் அதா? 15 ஆண்டுகள் ஆளுகை. ரோம பேரரசர். இந்த கலியனஸ் முன்னாடி இந்த அரசெல்லாம் போடாதவங்க, சபையை அழிச்சானுங்க, தேவ ஊழியரை கொண்டாங்க. ஆனால் இந்த ஒரு 5 வருஷம் கர்த்தர் ஒரு சமாதானத்தை கொடுத்தார்.
எல்லா நிலையிலும் உணர்ந்துட்டாங்க. எம்பிக்கள், செனட்டர்கள், பெரிய அதிகாரிகள் எப்படி வந்துட்டாங்க. இவன் மறிச்சு போன கொலை செய்யப்படுகிறான். இந்த கலியனஸ் மறிச்சு போறான், இவனை கொலை பண்றாங்க. அதுக்கப்புறம் டயோக்ளிட்டியன் ஒரு ராஜா வரான். டயோக்ளிஷியன், அவங்க டயோக்ளிஷியன். இவனுக்கு பிறகு ரோம பேரரசு தான். இவன் வந்து கிறிஸ்துவனுக்கு எதிரி, கிறிஸ்துவர்களுக்கு எதிரி. ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. அப்படியே கடுப்புல இருக்காங்க. கிறிஸ்துவ மேல எல்லாம் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறார்கள், ஜெனட்டர்களாக இருக்கிறார்கள், ரொம்ப வந்து கடுப்பு, நீதிபதிகளாக இருக்கிறார்கள், பெரிய நிலைக்கு வந்துட்டாங்க. ரொம்ப கடுப்புல இருக்கான். அன்னைக்கு வந்து ஒரு பண்டிகை, பிப்ரவரி மாதம், பிப்ரவரி 23ஆம் தேதி, 303ஆம் வருஷம் கிபி ஏடியில், பிப்ரவரி 2303. அன்னைக்கு வந்து ஒரு பண்டிகை. என்ன பண்ணீங்கன்னா டெர்மினேலியா, டெர்மினேலியான்னு ஒரு பண்டிகை. ஒரு பண்டிகை. டெர்மினஸ்னு ஒரு விக்கிரகம். இந்த டெர்மினஸ் அப்படின்னா பஸ் டெர்மினஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. நம்ம பஸ் கிளம்புற இடத்த என்ன சொல்லுவோம்? பஸ் போய் சேர்ற இடம், பஸ் கிளம்புற இடம். ரயில்வே ட்ரெயின் கிளம்புற இடம், ட்ரெயின் போய் சேர்ற இடம், அதை சொல்லுவோம் டெர்மினஸ். இந்த வார்த்தை இங்கே தான், இங்கேருந்து தான் வந்துச்சு. இந்த ரோம வார்த்தை தான் அது. இந்த டெர்மினஸ் என்கிற ஒரு விக்கிரகம், டெர்மினஸ். இது வந்து ரோம விக்கிரகம். ஐடல் ஆஃப் ரோம். பண்டிகை. இந்த பண்டிகை நாளில் திடீர்னு என்ன பண்றான்? ஒரு உத்தரவு போடுகிறான். என்ன உத்தரவு போடுறான்? கிறிஸ்தவர்கள் நான் பதவி நீக்கம் பண்றேன். ஒரு கிறிஸ்தவனோட பதவியில இருக்கக்கூடாது. ஏன்னா ரோம பேரரசு இன்னைக்கு மாதிரி எலெக்ஷன்லாம் கிடையாது. அவங்க வந்து யார் பேலசாலையும் ஆட்சிக்கு வருவாங்க. இன்னைக்கு ஓட்டு சீட்டு. இன்னைக்கு ஜனநாயகத்துல என்ன நடக்குது? திடீர்னு வராங்க, மதம் மாற்று தடை சட்டம் ஒன்று வந்துடுறாங்க. அப்படிதானே? 2003 நம்ம தமிழ்நாட்டை ஆண்ட இப்போ இருக்கிற எதிர்கட்சி அப்போ வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, மதம் மாற்று தடை சட்டம். ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, மேஜிஸ்ட்ரேட்டு கொண்டு போகணும். இப்போ நம்ம ஞானஸ்தானங்களுக்கு யார்கிட்டையும் கொண்டு போகணும் அவசியம் இல்லை. மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொண்டு போய் அவங்க வாக்குமூலம் கொடுத்து அது ஒரு அஃபிடவிட் போட்டு அப்புறம் தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்னு சும்மாவே ஞானஸ்தானம் யோசிக்கிறான் நம்மளால. மேஜிஸ்ட்ரேட் மாதிரி வந்து சொல்லணுமா? ஐயோ அப்போ வேணாயா அப்படின்ட்டுவான். கரெக்டா? அப்போ 2003 ஒரு 23 ஆண்டுகள், 22 ஆண்டு முன்னாடி மத மாற்று தடை சட்டம் இருந்தது. இப்பவே மத மாற்று தடை சட்டம் கொண்டு வராங்க. இப்பவே அதுவும் ஓட்டு சீட்டு அரசியல், ஜனநாயகம். அப்புறம் அந்த படுதோல்வி அடைந்தார்கள் அவர்கள். சிறுபான்மையெல்லாம் ஓட்டு போடல. சிறுபான்மை 20% இருக்கான் ஓட்டு போடல. இப்ப இருக்கிற ஆட்சியே வந்து சிறுபான்மை ஓட்டு போட்டுதான் ஆட்சி 5% ஜெயிச்சாங்க. நமக்கு நன்மை செய்யறாங்களான்னு டவுட்டா இருக்கு. நன்மை செய்ய மாதிரி இல்லை, தீமை தான் செய்யற மாதிரி நிறைய தகவல் வருது. நம்ம ஜாப் பண்ணோம். நம்ம சிறுபான்மை ஓட்டு போட்டுதான் இன்னைக்கு ஆட்சி இருக்கிற தமிழகத்துல. அவர்கள் நன்மை செய்ய, தீமை தான் செய்யறாங்க. குறிப்பா சபைக்கு தீமை செய்கிறார்கள். அது இண்டிபெண்டன்ட் சர்ச்சுக்கு தீமை செய்கிறார்கள், பெந்தேகோஸ்தே சபைக்கு தீமை செய்யறாங்க, ஜெப வீட்டுக்கு தீமை செய்யறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? ஒரு மந்திரியே இருக்கிற சிறுபான்மைக்கு அவரு என்ன ஒரு உதவியும் செய்யல. சிறுபான்மை கமிஷன் இருக்கு, அவங்க ஒரு உதவியும் செய்வதில்லை. நன்மை செய்ய வேண்டாம். நமக்கு நம்ம கூட தீமை செய்ய வந்தாலே போதும். ஜெபம் பண்ணுங்க.
ஜாப் பண்ணுங்க, நம்ம ஜாப் பண்ணணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ இவன் அரசன், இப்போ ஓட்டு சீட்டு அரசியல் ஜனநாயகத்துல இப்படி திடீர்னு மதமாட்டு தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. ஒரு கிறிஸ்தவ மத்திய அமைச்சரா இருக்கானா? ஒரு கிறிஸ்தவனை காட்டுன்னு பார்ப்போம். நம்ம இந்திய தேசத்துல உங்களுக்கு தெரியாத கிறிஸ்டின் அமைச்சரா இருக்காங்களா? நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க கிறிஸ்தவன். கீதா ஜீவன், இந்த அம்மா ஒரு கிறிஸ்டின். வேற யார் கிறிஸ்டின் இருக்காங்க தமிழ்நாட்டில்? மனோ தங்கராஜ் இருக்காரு. அவர் ஒரு ஊழியக்காரர் வீட்டு பையன். அவங்க அப்பா ஒரு ஊழியக்காரர், பெரிய ஊழியக்காரர் மனோ தங்கராஜ். வேற யார் இருக்கான்னு தெரியல. ரைட், 2 அமைச்சர் இருக்காங்க. ஆனா மத்திய அரசுல யாராவது ஒரு கிறிஸ்டின் அமைச்சர் இருக்காங்களா? ஒரு ஆள் கூட இல்லை. இப்பவே கிறிஸ்தவனை தள்ளுறான். கரெக்டா? இப்பவே போறான். இன்னைக்கு ஓட்டு சீட்டு ஜனநாயக அரசியல் கரெக்ட் தானே? மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற இந்த அரசியலே அப்படி இருக்கு. முஸ்லீம் ஒருத்தர் கூட மந்திரி இல்லைன்னு நினைக்கிறேன் மத்திய அரசு. இல்ல சிறுபான்மையினே இல்லைன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இருக்கிற மத்திய அரசு. எத்தனாமத்துக்கு சுத்திரம். அப்போ அன்னைக்கு ராஜா பேரரசன் திடீர்னு காலையில சொல்றான், பண்டிகை எல்லாம் கொண்டாடுறாங்க. திடீர்னு ராணுவத்தை கூப்பிடுறான். எல்லாரையும் நான் என்ன பண்றேன், வேலையை விட்டு நிக்கிறேன், எம்பி எல்லாம் எடுத்துடுறேன், கிறிஸ்தவனுக்கு நம்ம பதவியே கிடையாது அப்படின்ற அடுத்தது ஒரு உத்தரவு போடுகிறான். ஏன் 3 கண்டத்தை ஆளுகிறான் அவன். ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா 3 கண்டங்களை ஆளுகிறான். எல்லா சபையும் இடிச்சிடணும்ன்றான். ஒரு சர்ச்சு என்னுடைய இதுல நிறைய சர்ச்சு கட்டிட்டாங்க 5 வருஷத்துல. அந்த கலியன சாட்சியில எல்லாத்தையும் அடிக்கணும்ன்றான். அதுக்கு ஆரம்பமாக என்ன பண்றான், அவன் அரண்மனைக்கு எதிரே நிக்க முடிய சபை அவன் நின்று அவன் ராணுவத்தை அனுப்பி அன்னைக்கு அங்க பண்டிகை நாள். நம்ம கவர்மெண்ட் ஹாலிடே என்ன பண்ணுவான், கவர்மெண்ட் ஹாலிடே தெர்மினாய பண்டிகை. நம்மளும் சபையில என்ன பண்ணுவோம், விசேஷ கூட்டம் வைப்போம். அப்படிதானே? அதே மாதிரி அன்னைக்கு தெர்மினாலேயே கவர்மெண்ட் ஹாலிடேனா கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, சபையில கூடுவார்கள். ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம். அன்னைக்கு அங்க ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நடந்தது. 20,000 பேர் அங்கே உட்கார்ந்து இருந்தார்கள். அந்த சபைக்கு பாஸ்டர் பேர் சிறில். அவர் பேர் என்னது? சிறில். பெரிய ஊழியக்காரர். அவர் தலைமையில் அங்கே ஆராதனை நடந்து கொண்டது, கூட்டம் நடந்து கொண்டது. ராஜா என்ன பண்றான், முதல் எந்த சர்ச்சை இருக்கிறான், அரண்மனைக்கு எதிரே இருந்த 20,000 பேர் உட்காரக்கூடிய நிக்கோமடிய சபை ராணுவத்தை அனுப்புறான். எல்லாம் கூட்டிட்டாங்க. உள்ள ஆராதனை நடக்குது. கதவுல என்ன பண்ணாங்க, வெளியே கூட்டிட்டு தீ கொளுத்திட்டாங்க. 20,000 பேர் எரிஞ்சு கறிக்கட்டை ஆயிட்டாங்க. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். 5 வருஷம் அமைதியா இருந்தது. அந்த 303 பிப்ரவரி 23ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு. அது ஆரம்பித்து 312 வரைக்கும், அது 312 அக்டோபர் வரைக்கும் இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா அக்டோபர் வரைக்கும். இது பிப்ரவரியில் ஆரம்பிக்கிறது. 29 வரைக்கும். 29 29th, இது 23rd பிப்ரவரி ஆரம்பிக்கிறது. 23 பிப்ரவரி, அப்புறம் அக்டோபர் 29 வரைக்கும் 10 வருஷம். நீங்க பாத்தீங்கன்னா 1 கோடி பேர் கொல்லப்பட்டார்கள், எரிக்கப்பட்டார்கள். பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள், ஒரு பெரிய லிஸ்டே நான் எழுதலாம். அவ்வளோ பெரிய லிஸ்ட் வரும். நீங்க பாருங்க, வரலாற்று ஆசிரியர், ரோம வரலாற்று ஆசிரியருடைய பதிவுகள் என்ன சொல்றது, குறிப்பா ஸ்டீ கிராய்ட்ஸ் தான் புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர். ஸ்டீ கிராய்ட்ஸ்.
அவர் வந்து ஹிஸ்டாரியன், வரலாற்று ஆசிரியர். டெய்லி காலையில் எழுந்து வந்து கேட்பான், நீங்கள் எத்தனை பேர் கொண்டீங்கன்னு கேட்பான். டெய்லி 4000 பேர் கொண்டாரு. தினந்தோறும் 4000 5000 பேர் எரிக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். கர்த்தருடைய ஊழியர்கள் கொல்லப்பட்டது. பைபிள் எரிக்கப்பட்டது. பைபிளை எரிச்சுட்டாங்க. ஒரே ஒரு பைபிளை தான் போய் துருக்கியில் ஒழிச்சு வச்சாங்க, இஸ்டான்புல்ல. மிச்சம் எல்லா பைபிளும் எரிச்சாச்சு. அந்த ஒரு பைபிள் தான் நமக்கு பைபிள் கிடைச்சது. 1948 தான் இந்த கும்ரான் சபக்கடல் பக்கத்தில் கும்ரான் குகைகளில் அப்புறம் பைபிள் கிடைச்சது. அப்போ அதையும் ஒப்பிட்டு பார்த்து கரெக்டாக இருந்தது. ஒரு பைபிளை ஒழிச்சுட்டான், மிச்சம் எரிச்சுட்டான், எல்லாத்தையும் எரிச்சுட்டான். எத்தனை நாமத்துக்கு சுத்துறோம். அப்போ 10 ஆண்டுகள் 1 கோடி பேர் கொல்லப்பட்டார். அந்த 1 கோடி பேரை தான் ரத்த சாட்சிகளை தான் பலிபீடத்தில் என்ன பண்றான் யோவான் பார்க்கலாம். அப்போ நடக்க போறதை கர்த்தர் என்ன பண்றார், காண்பித்து கொடுக்கிறார். எத்தனை நாமத்துக்கு சுத்துறோம். ஒரு வசனம் நீங்க பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:10. பத்து நாட்கள் உபத்திரம். 10 நாட்கள் உபத்திரம் வரும்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தின விசேஷத்துல கர்த்தர் வந்து யோவானை கொண்டு எழுதுறார். ஸ்மிர்னா சபை காலம். அது எப்போ? ஸ்மிர்னா சபை காலம். இந்த காலகட்டத்தில் தான் 10 நாட்கள் உபத்திரம். நீங்க வெளிப்படுத்த விஷயம் தான். ஒரு நாள் என்பது ஒரு வருஷத்தை குறிக்கிறது. தானியல்லையும் அதே மாதிரி ஒரு நாள். நான் உங்களுக்கு தெளிவாக அதெல்லாம் விளக்கம் சொல்லியிருக்கேன். எதுல எங்கெங்கெல்லாம் ஒரு நாள் ஒரு வருஷத்தை குறிக்கிறது. அப்போ 10 நாள் உபத்திரம்ன்றது 10 வருஷம் உபத்திரம். உலக வரலாற்றே இவ்வளவு சீக்கிரமா அவ்வளவு பேர் கொல்லப்பட்டது. இப்படி ஒரு உபத்திரம் நடக்கவே இல்லை. அதுதான் அந்த 5ஆம் முத்திரை உடைத்த பொழுது அப்படியா வந்து நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எழுதிட்டீங்களா? எழுதிங்க, நான் மறைச்சேன். போட்டோ தெரியாமா? சரி, அடுத்தது போயிடுவோமா? அடுத்தது எத்தனாம் முத்திரை? 6ஆம் முத்திரை. வெளிப்படுத்தின விசேஷம். இதில் எதாவது டவுட் இருக்கா? 5ஆம் முத்திரை எதாவது டவுட் இருந்தால் கேட்குறேங்க. நான் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதா இல்லையா? உனக்கு புரிஞ்சுதா? கேள்வி தான் கேளுங்க, சும்மா கேளுங்க. ஒரு கேள்வி தான் எல்லாருக்கும் அது பிரயோஜனமா இருக்கும். வெளிப்படுத்த விசேஷம் நமக்கு புரியணும்னா இது எல்லாமே அடையாளப்பூர்வமாக இருக்கிறது. தீர்க்க தரிசனம் இது நேரடியாக எதுவுமே இல்லை. ரெண்டாவது வந்து ரோம வரலாறு நமக்கு தெரியணும். ரோம வரலாறு படிக்கணும். ரோம வரலாறு படித்தாதான் நமக்கு என்ன பண்ணணும், வெளிப்படுத்த விசேஷம் புரியணும். இது வரைக்கும் நீங்கள் எத்தனை வியாக்கியானம் கேள்விப்பட்டிருக்கீங்க? அப்படிதானே? ரோம வரலாறு படிக்காத ஆட்கள் சொன்ன வியாக்கியானங்கள் இது ஏதோ அவங்க இஷ்டத்துக்கு ஒன்று சொல்லிட்டாங்க. ஆனால் இதுதான் நிறைவேற்றி, இதான் நடந்தது. கர்த்தர் நாமத்துக்கு சொத்து. சரியா? இன்னும் ஏதாவது கேள்வி இருக்கா? கேள்வி இருக்கா? 2 காரணத்தினால கேள்வி இருக்காது. ஒன்று நல்லா புரிஞ்சிருச்சு, அதனால
கேள்வி இருக்காது. இன்னொரு காரணம் வந்து கேள்வி இருக்காது. எப்போ கேள்வி இருக்காது? ஒன்றுமே புரியல. சரி, சந்தோஷம். சரி, அடுத்த இதுக்கு போயிடுவோமா? வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம், அடுத்த முத்திரை 12 போதும் சிஸ்டர். இப்போ 6ஆம் முத்திரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடைக்கிறார். எத்தனாம் முத்திரை சொல்ற? இந்த முத்திரை காலமும் நிறைவேறிச்சு, இதுவும் நிறைவேறிச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? லைனா வாசிங்க. முத்திரையை உடைச்ச போது என்ன நடக்குது? பூமி என்ன ஆயிடுச்சு? முதல் பூமி அதிர்ச்சி வருது. பூமி அதிர்ச்சி. அதுக்கப்புறம் சூரியன் became black. இருட்டாயிடுச்சு. இருட்டாகி விட்டது, இருண்டது. சந்திரன் சிவப்பாயிட்டு, என்ன ஒளி இல்லாம போயிட்டு. அப்புறம் அத்திமரம் காய் உதிர்கிறது போல் வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் அப்புறம் உதிர் விழுந்தன. ரைட். அப்புறம் வானம் சுருட்டப்பட்டு அப்புறம் விலகி போச்சு. எல்லாமே அடையாளப்பூர்வமாக சொல்லப்பட்டது. எல்லாமே அடையாளப்பூர்வம். பூமி அதிர்ச்சி இப்போ அடிக்கடி வருது. ஆனால் அந்த பூமி அதிர்ச்சி இல்லை. இது வரைக்கும் மிகப்பெரிய பூமி அதிர்ச்சினா 1960களில் சிலி நாட்டில் ஏற்பட்ட பூமி அதிர்ச்சி தான். ரெண்டாவது பெருசு எதுன்னா நம்ம 2004 டிசம்பர் 26 இந்த இந்தோனேஷியாவில் ஏற்பட்டு நம்ம இந்தியாவுக்கு சுனாமி அதிர்ச்சி பாருங்க. அதுதான் ரெண்டாவது. 9.4 9.6. அந்த சிலி நாட்டில் ஏற்பட்டுச்சு பாருங்க 1960. அதுதான் வந்து இருக்கிறதுலே பெருசு, பயங்கரம். அப்போ எப்படி நம்ம பாலை லிட்டர் கணக்கில் அளக்கிறோம், துணி வாங்கினீங்கன்னா மீட்டர் கணக்கில் அதுவும் தராங்க. அதே மாதிரி அரிசி பருப்பு கிலோ கணக்கில் மாதிரி பூமி வச்சு எப்படி ஆகிறாங்க? ரெக்டர் ஸ்கேல் என்று ஒரு கணக்கு ஆகலாம். 6க்கு மேலே தான் ரொம்ப அதிகம். 6 கீழே இருந்தால் சேதம் கம்மியாக இருக்கும். 6க்கு மேலே போக போக 9.6 அப்படிலாம் நம்ம 9.4 2024 எவ்வளோ பெரிய சுனாமி நிச்சயமா நம்ம இந்தியாவிலே நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. இங்கேயும் 1.5 லட்சம் பேர் செத்ததாக கணக்கு சொல்லுது. அங்கேயெல்லாம் பெரிய சேதம் நாயப்பட்டத்தில் கட்டல் உள்ள வந்துச்சு. அப்போ பூமி ஆட்சி நமக்கு தெரிஞ்சு இதுதான் பூமி ஆட்சி. ஆனால் அந்த பூமி ஆட்சி இங்கே சொல்லப்படலை. அதுக்கப்புறம் சூரியன் என்னது? இருட்டாயிடுச்சு. சூரியனே மறைஞ்சி இல்லாமல் போயிடுச்சு. இப்போ சூரியன் அவுட் ஆயிடுச்சு. இந்த சூரியன் இருக்குதான் செய்யுது. அப்புறம் சந்திரன் என்னாச்சு? இன்னும் போட்டேன். ஒளி இழந்து போயிடுச்சு. சிவப்பாயிடுச்சுன்னா ஒளி வீசல, ஒளி இழந்துச்சு. அத்திமரம் காய் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்கள் விழுந்தன. அத்தி மரத்தை உழுக்குனா எவனுக்கு தெரிஞ்சதான் கண்டுபிடிக்கும். அவனுக்கு தெரிஞ்சது அத்தி மரம். அவன் இஸ்ரேல் தேசத்தில் அத்தி பழம் சாப்பிட்டுட்டு அத்தி மரத்தை பார்த்துட்டு இருந்தவன், அப்படிதானே? அப்போ அதை உழுக்குனா காய் விழுகிற மாதிரி வானத்திலிருந்து நட்சத்திரங்கள்லாம் விழுது. அப்புறம் வானம் என்ன பண்ணுது? சுட்டப்பட்டு
புக்கை சுருட்டுற மாதிரி ஆண்டவர் பண்ணுறாரு. வானத்தை பாயை சுருட்டுவாங்க தெரியுமா, இந்த கார்பெட்டை சுருட்டுனா முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி சுருட்டுற மாதிரி சுருட்டி வானமே என்ன ஆயிடுச்சு, வேக்யூம் கிளீனரில் போட்டு உறிஞ்சி எடுக்கிற மாதிரி அப்படியே வானத்தை என்ன பண்ணுறாரு கர்த்தர், அதே விலகி போச்சு. எல்லாமே அடையாளபூர்வமாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தீர்க்க தரிசனம் எப்போ நிறைவேற ஆரம்பிச்சதுன்னா, முன்னூத்தி கிபி அக்டோபர் 29 AD அக்டோபர் 29 சரி, அப்பதான் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுச்சு. அதாவது இப்போ இது துவங்கி 6ஆம் முத்திரைக்கான நிறைவேறுதல் இப்பதான் ஆரம்பிச்சது. அப்போ இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல சூரியன் பாத்தீங்கன்னா அரசர்களுக்கு, பெரிய தலைவர்களுக்கு ஒப்புமையா சொல்லப்பட்டிருக்கு. பெருந்தலைவர்களுக்கு சூரியன் ஒப்புமையா சொல்லப்பட்டிருக்கு. நீங்க ஆதியாகமம் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 8-10 வசனம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 8-10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, யோசேப்பு ஒரு கனவு காண்றான். என்ன கனவு? சூரியன், சந்திரன், நட்சத்திரம்லாம் சொன்ன. சூரியன் யாரு? யாக்கோபு. யாக்கோபு யாரு? எவ்வளவு பெரிய லீடர். யாக்கோபின் வம்சம் தான் இஸ்ரேல் தேசம். ஆண்டவர் சொல்றார், யாக்கோப் விரோதமான மந்திரவாத இஸ்ரேல் குறிச்சு வைக்கணும். யாக்கோபு இஸ்ரேல். இஸ்ரேல் யாக்கோபனுடைய பேர். இஸ்ரேல் தான் பேர். இஸ்ரேல் தேசம். அன்னைக்கு பாருங்க, தமிழ்நாட்டோட 10ல் 1 சின்னது. உலகத்தையும் ஆட்டி படைக்கலாம். ஈரான் மீது போர் தொடுத்தார்கள். ஈரானுக்கு சரியான சேதம். ஆனா ஒரு தமாசு என்னன்னா, நாங்க தேசியம்ன்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. 2 பேர் சண்டை போடுறாங்க. ஒரு குத்து சண்டை போட்டி நடக்குது. ஒரு ஆள் பேர் இஸ்ரேல், ஒரு ஆள் பேர் என்னது ஈரான். சண்டையில் அட்டி செம்மாட்டி நாக் அவுட் அடிச்சு ஈரான்ன்ற ஆட்களை விழுந்துட்டாரு. ஒன்னா ஸ்ட்ரெச்சர் வச்சு ஆஸ்பத்திரி கொண்டு போயிடுறாங்க. இவர் இங்க நின்று கையை உயர்த்தி ஜெயிஸ்டார் அறிவிக்கிறாங்க. ஐசியூல கிடக்கிறாரு. யாரு? ஈரான்ற ஆளு. ஆனா ஒரு சிலர் நான் தான் ஜெயிச்சேன். யாராவது எடுத்துப்பாங்களா? அந்த கதை தான் இப்ப நடக்கும். ஈரான் இறக்குற அழிந்து விட்டார். தலைவர்லாம் ஓடிட்டார். நாட்டை விட்டே ஓடிட்டாங்க. தளபதியெல்லாம் கொல்லப்பட்டார்கள். சயின்டிஸ்ட்லாம் கொண்டுட்டாங்க. நானும் தலைவனெல்லாம் அழிஞ்சிட்டு ஒரு குட்டியோட நாடு. அது காரணம் என்ன? யாக்கோபு இஸ்ரேலுடைய வம்சம். அது கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க பாத்தீங்க, சூரியன் யாக்கோபை குறிக்கிறது. நட்சத்திரங்கள் அந்த 12 கோத்திர பிதாக்கள். இஸ்ரேலுடைய 12 கோத்திரம் பாத்தீங்கன்னா என்னென்ன கோத்திரம்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். யூதா கோத்திரம், சிமியோன் கோத்திரம், அப்புறம் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கோத்திரம்லாம் சொல்லுங்க. ரூபன், மனாசே, எப்ராஹிம், லேவி. சரி, 12 கோத்திரம். ஆமா, 12 பேருக்கு ஒரு ஆளை ஊழியக்காரன் வச்சார். லேவிய 11 ஆளுக்கு ஒரு ஊழியக்காரன். கரெக்டா? ஒரு கோத்திரம் ஃபுல்லா ஊழியம் செய்யணும். யாருக்கு ஊழியம் செய்யணும்? 11 கோத்திரம். அப்போ 11 பேருக்கு ஒரு ஊழியக்காரன் வேணும். இதுதானே? அதுக்காக நம்ம ஜாப் பண்ணணும். 11 ஆட்கள் இருந்தால் கட்டாயம் ஒரு ஊழியம் செய்யறதுக்கு ஒரு ஆளு வேணும். அன்னைக்கு லேவியரை கர்த்தர் நியமிச்சாரு. இன்னைக்கு எல்லா லேவியன் தான் ஊழியம் செய்யணுன்றத முறையை கர்த்தர் உடைச்சு போட்டார். எப்போ சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தாரோ, உயிரோடு எழுந்தாரோ, புதிய ஏற்பாடு நம்ம காலத்துல அதை ஆண்டவர் ஒழிச்சிட்டார். இது யார் வேணா ஊழியம் செய்யலாம். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். லேவியர் தான் ஊழியம் செய்யணும். வேற யாரும் ஊழியம் செய்ய செத்து போயிடுவான். லேவியர் அல்லாத உடன்படிக்கை பெட்டியை தூக்கினா செத்து போயிடுவாங்க. இந்த யார் வேணா உடன்படிக்கை பெட்டியை, வேதம் தான் உடன்படிக்கை பெட்டின்றது, வேதம் தான். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் நடுவில் மாறின ஆட்கள் தான். நானும் நடுவில் மாறின ஆட்கள் தான். எல்லாம் நடுவில் மாறின ஆட்கள் தான். நம்மளாம் பரம்பரை கிறிஸ்தவர்களா இல்ல. நம்ம ரட்சித்து கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய ரத்தத்தினால கல்வி நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? தகுதிப்படுத்தியிருக்காரு. ஆசாரியரா, லேவியரா கர்த்தர் நம்மளை மாற்றி இருக்கிறார். அதான் வேதம் சொல்லுது. அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னா
ஆசாரியராக மாறி இருக்கோம், நம்மளும் ஊழியக்காரராக மாறி இருக்கோம். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமத்துல சூரியன் வந்து தலைவரை குறிக்கிறது, சந்திரனும் எதை குறிக்கிறது. அதுக்கு அடுத்து யாக்கோபுடைய மனைவி யாரு? ரைட்டு. அவரோட சூரியன் யாரு? கோத்திர பிதாக்கள். அப்போ ஆண்டவர் அவனுக்கு ஒரு அடையாளபூர்வமான ஒரு தரிசனத்தை யோசேப்பு கொடுக்குறான். தரிசனம் நிறைவேறிச்சா இல்லையா? யோசேப்பு பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டான். யோசேப்புடைய வந்து சிலை இப்போ கூட இருக்கு, அவனுடைய கல்லறை இப்போ கூட இருக்கு. அவனுடைய சிலை அவன் ஃபர்ஸ்ட் கல்லறை இப்போ இருக்கு. ரெண்டாவது என்ன பண்ணாங்க, அவனுடைய அங்கிருந்து எலும்பெல்லாம் எடுத்துட்டு போய் இஸ்ரேல் தேசத்துல கானான்ல கொண்டு வச்சுட்டாங்க, அதுவும் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் கல்லறையில் பார்த்தீங்கன்னா யோசேப்புடைய சிலை இருக்கிறது. அங்கே போனால் அதுக்கு ஒரு அங்கி இருக்கும். நீங்க எகிப்துக்கு போனீங்கன்னா சொல்லுங்க, நான் அந்த லொக்கேஷன் தான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், போயிட்டு வாங்க. சரியா? ஜோம் பண்ணி போது பாஸ்போர்ட் எடுங்க, அப்புறம் ஜோம் பண்ணி ஆண்டவரே இந்த எகிப்துக்கு போய் இந்த யோசேப்பு சிலையை ஒரு வாட்டி பார்த்துட்டு வரானுங்க. அவன் சிகப்பு கருப்பு வெள்ளை ஏடிஎம்கே கொடி இருக்கு பாருங்க, அது மாதிரி சிகப்பு கருப்பு வெள்ளை அங்கி போட்ட அவனுடைய சிலை இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கும் எகிப்து மியூசியம்லாம் போனீங்கன்னா யோசேப்பு உடைய உருவம் பொறித்த நாணயங்கள் இருக்கு. அவன் இப்ப நம்ம நாணயத்துல யாரும் போட்டா இருக்கு? காந்தி. அந்த மாதிரி அந்த அன்னைக்கு அவன் ஆட்சி செய்யும் பொழுது அவனுடைய உருவம் பொறித்த நாணயங்கள் வெளியிடப்பட்ட. அவன் எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க, பெரிய ஆளுகள் இருந்தான். அதை காண்பித்து கொடுக்கறது தான் கர்த்தர் என்ன பண்ண, அவனுக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்து கொடுக்க. அப்ப சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எதை குறிக்கிறது? ஆளுகள் இருக்கிற பெரிய தலைவர்களை குறிக்கிறது. அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 6:12 பார்க்கிறோம். அது வந்து வாஸ்தவம். 6ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட போது சூரியன் சந்திரன் நட்சத்திரம்லாம் வீழ்ச்சி அடைந்தது. அப்படின்னா அந்த பெரிய பெரிய ஆளுகள் இருக்கிறவர்கள், ரோம பேரரசன், அன்னைக்கு தான் ரோம பேரரசன், மிகப்பெரிய அரசன், 3 கண்டத்தை ஆண்டான், மிகப்பெரிய ஆளுகை, உலகம் ஃபுல்லாக அவனுக்கு வரி கட்டினார்கள், தீவுகள் மலைகளில் கூட அவனுக்கு வரி செலுத்தினார்கள். இப்போ அவனுக்கு கீழே சிற்றரசர்கள் இருந்தார்கள், லிகேட்ஸ் இருந்தார்கள், தேசாதிபதிகள் இருந்தார்கள், கவர்னர்மார்கள் இருந்தார்கள், அதிகாரிகள் இருந்தார்கள். இப்போ இவெல்லாம் இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரம் யாரை குறிக்கிறது? அவனைதான் குறிக்கிறது. நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12:1. பாதத்தின் கீழே என்னது? சந்திரன் இருந்தது. சந்திரன் அந்த உலக சாம்ராஜ்யம், ரோம பேரரசன். இந்த ஹிஸ்டரிங்கிறது சபையை குறிக்கிறது. இப்ப சபை கீழே கால் கீழே என்ன இருக்கு? சந்திரன். சந்திரன் இல்லா. அப்ப இந்த உலக அரசு எங்க இருக்கிறது? சபை கீழே தான் இருக்கிறது. எத்தனாமத்துக்கு சோதரம். இந்த ஆட்சி, அரசு, தலைவர்கள் குறிக்கிறது தான் சூரியன் சந்திரன் தான். எத்தனாமத்துக்கு சோதரம். அப்போ 6ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட போது அன்னைக்கு சூரியன் யாரு? டயக்லீஷியன், ரோம பேரரசன். அவனுக்கு கீழே இருக்கிற பெரிய பெரிய ராணுவ அதிகாரிகள், தலைவர்கள், சிற்றரசர்கள், லிகேட்ஸ், தேசாதிபதிகள் எல்லாம் விழுந்தார்கள், அழிந்து போனார்கள். காரணம், கர்த்தர் கான்ஸ்டன்டைன் என்கிற ஒருத்தனை எழுப்பினார். ஏன் அந்த 6ஆம் முத்திரைனா, நீங்க பாத்தீங்கன்னா 5ஆம் முத்திரை காலத்துல கொல்லப்பட்ட 1 கோடி பரிசுத்தவான்கள் அவங்க என்ன சொன்ன, என்ன ஜெபம் பண்ணாங்க? ஆண்டவரே மட்டும் நீங்க பழி தீர்க்காம இருக்கீங்க, ஆண்டவர் சொன்னா கொஞ்சம் பொறுங்க, எண்ணிக்கை நிறைவாகட்டும், 1 கோடி ஆகட்டும், 1 crore ஆனவொன்னு நான் என்ன பண்றேன், நீதி செய்கிறேன்னு சொல்ற. அதே மாதிரிதான் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு தான். எத்தனாமத்துக்கு சோத்திரம். டைம் ஆச்சு. நம்ம அடுத்த வாரம் தொடருவோம். எத்தனவங்கள ஆசீர்வதிப்பார். இதுக்கு வேற கேள்வி இருக்கா? ஆமா, 7 காலம், 7 சபை காலம், 7 முத்திரை, அப்புறம் 7 வேற என்னது? இக்காலம், வேற என்னது? 7 கலசம். 7 இருக்கும். எல்லாமே வந்து எல்லாம் பாயிண்ட் சைட் ஆகும். சரி, இது தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. இது நிறைவேறின
தீர்க்கதரிசனம். அப்புறம் 7ஆம் முத்திரை இன்னும் நிறைவேறல. 7ஆம் முத்திரை இன்னும், அப்போ 5 முத்திரை நிறைவேறிச்சு. அதுக்கப்புறம் 6 சபை காலம் நிறைவேறிச்சு. இப்போ நம்ம லவோதிக்கா சபை காலத்தில் இருக்கிறோம். இன்னும் ஒரு முத்திரை நிறைவேறல, இன்னும் ஒரு சபை காலம் முடியல. அந்த மாதிரி என்னென்ன ஒன்று பாக்கி இருக்கவா, 7ல் 6 நிறைவேற்று. அப்போ இன்னும் ஒன்று தான் பாக்கி இருக்கு. அப்போ கர்த்தருடைய வருகை எவ்வளோ சீக்கிரம் பாருங்க. ஒரு 7 பீரியட் இருக்குன்னு வைங்களேன். ஒரு ஸ்கூலுக்கு போறீங்க, இன்னைக்கு 7 பீரியட், 6 பீரியட் முடிஞ்சிட்டு. எப்பா ஒரு கதைக்கு சொல்றேன்ப்பா, உங்க ஸ்கூல்ல 8 பீரியடு பா, இது நம்ம ஸ்கூல்ல 7 பீரியட், எங்க ஸ்கூல்ல 7. 8 மாத்திடுவோம், 7 நீ சொல்லி 7 தான் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். பைபிள்ல 7 தான் இருக்கு, ரைட்டு. அப்போ 7 பீரியட் இருக்கு. 6 பீரியட் கொஞ்சம் கடைசி பீரியட் 7ஆம் பீரியட்ல ஒரே சந்தோஷமா இருக்கும். வீட்டுக்கு போக போறோமே, இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? அதே மாதிரிதான் 7வது பீரியட் வந்துட்டோம், கடைசி பீரியட், கடைசி காலத்துக்கு வந்துட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் வருகை தான் என்ன சீக்கிரமா இருக்கும். இன்னும் சீக்கிரம் கர்த்தருடைய வருகை இருக்கும். சரி, முடிச்சிடலாமா? எது கேள்வி, வேற கேள்வி இருக்கா? முடிச்சிடலாமா?